ஹலோ கைஸ், காலையிலேயே 9:30க்குலாம் நான் லாகின் பண்ணிட்டேங்க போர்ட்டரை. ஆனால் 10 மணிக்கு மேலே தான் டைம் ஓட ஆரம்பிக்கும். இப்போ டைம் வந்து ½ hour கிட்ட எனக்கு ஓடி இருக்கு. இப்போ மணி பார்த்தோன்னா 10:30 மணி ஆகுது. அந்த ½ hour கால்குலேஷன் ஆகாது. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். லாகின் பண்ணனே போர்ட்டரோட ஸ்க்ரீன் வந்து இப்படி தாங்க இருக்கும். கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 0ங்க. லாகின் ஹவர்ஸ் வந்து 7 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கேங்க. ஏன் 0ல் இருக்குது தெரியுமா? மண்டே நான் சவாரி ஓட்டாதனால எனக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 0 போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து 10 செகண்ட் ஐடியா மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றுறாங்க என்னன்னு தெரியல. ஆனால் 80 கம்ப்ளீஷன் ஸ்கோர் இருந்தது, 35 கிட்ட லாகின் ஹவர்ஸ் இருந்தது. ஏன் போர்ட்டலில் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. சப்போர்ட் லைன் கொடுத்துட்டேன், நேற்றே கொடுத்தாச்சு, இன்னைக்கு வரைக்கும் கால் வரல. இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு நம்மளே கரெக்டாக ஓட்டிடலாம். இன்னும் எனக்கு வந்து 3 நாள் இருக்குது. டேட் பார்த்தோன்னா 17 தேர்ஸ்டே போட்டிருக்கு. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 3 நாள் இருக்குது. 3 நாளும் 10 மணி நேரம் நான் லாகின் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், ப்ரைம் பார்ட்னராக ஆக முடியும். இந்த மாதிரி கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு வந்து 0ல் இருக்குது. அது என்னென்னா எல்லா ட்ரிப்பையும் வந்து மிஸ்ஸிங் விடாமல் நம்ம ஓட்டணும், கேன்சல் பண்ணக்கூடாது. ட்ரிப் எல்லாமே இன்றைக்கி நான் ஓட்ட போகிறேன். அது சின்னதாக இருந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, ஒரு 1000 இருந்தாலும் சரி, 3000 இருந்தாலும் சரி, வர ட்ரிப் எல்லாமே ஓட்ட போகிறேன். கஸ்டமர் 10 அடி பைப்பு, 20 அடி பைப்பு எது ஏற்றினாலும் இன்றைக்கி எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணி இன்றைக்கி வண்டி ஓட்ட போகிறேன். அப்படின்னா தான் நம்ம அடுத்த வாரத்தில் ப்ரைம் பார்ட்னராக ஆக முடியும். இல்லைனா வண்டி திருப்பி இந்த 10 செகண்ட் லாகின் வந்துச்சுன்னா எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாக சம்பாதிக்க முடியாது. உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்குங்க. போர்ட்டல் டிரைவர்ஸ்லாம் 10 செகண்ட் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி தாங்க நிலமை இருக்கும். உங்களால் நினச்ச ட்ரிப்பு எடுக்க முடியாது. 1000 ரூபா 500 தாண்டதே ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். லாங்கில் போட்டாங்கன்னா தோல்வி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த சவாரி எடுக்க முடியாதுங்க. போர்ட்டரோட பேஜில் போட்டிருக்கு, நல்லா பாருங்களேன். யுவர் மிஸ்ட் ப்ரைம் பெனிஃபிட் டில் ஜூலை 20. அது வரைக்கும் எனக்கு 10 செகண்ட் டிலேவாக தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வர ட்ரிப் எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்கோரு, லாகின் ஹவர்ஸ் எல்லாமே கால்குலேஷன் ஆகும். பார்க்கலாம். இந்த 3 நாளைக்கு நான் 10 மணி நேரம் கண்டிப்பாக லாகின் பண்ணி ஆகணும். லாகின் பண்ணிட்டு எவ்வளோ வருது, என்ன அமௌண்ட் வருது, கண்டிப்பாக இந்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். டார்கெட் வந்து 65% இருக்கணும். நான் எவ்வளோ இருக்கேன் பாருங்கள், 0ல் இருக்கேன். ஏன்னா நான் வண்டி சரியாக ஓட்டலை. ஏன்னா எனக்கு சவாரி வரல. அதுக்கப்புறம் எனக்கே வெக்ஸ் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஆஃப்லைன் போட்டு. லாகின் ஹவர்ஸ் வந்து 30 ஹவர்ஸ் இருக்கணும். நான் இருக்கிறது பார்த்தோன்னா 7 ஹவர்ஸ் இருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 3 நாளும் லாகின் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எந்த சவாரி வந்தாலும் 200 இருந்தாலும் நான் எடுக்க போகிறேன். நீங்களே அது லைவாக உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்களே மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம சவாரிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்துருச்சு முதல் ஆர்டரு நம்மளுக்கு வந்துருச்சு. ட்ரிப்பு இப்போ வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தோன்னா கேகே நகர் அம்பத்தூர் பிக்கப்பு வே பாயிண்ட்டோடு வந்திருக்குங்க. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு பிக்கப் நம்ம எடுக்க வேண்டியது பார்த்தோன்னா ஐயப்பாக்கத்தில் போய் நம்ம வந்து பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் எங்கேன்னு பார்த்தோன்னா மேட்டுக்குப்பம் வானகரத்தில் போய் பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ட்ராப் பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மெயின் ரோடு காந்தி நகர் அடையார், அங்கே தான் ட்ராப்புங்க. பிக்கப் பாயிண்ட் பார்த்துலாங்க. ஆஹா, 260 மீட்டர் தாங்க, வேறு லெவலுங்க. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம கிளம்பியாச்சுங்க. இது எந்த ஏரியான்னு பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் தாங்க. அதனால் ரொம்ப பக்கத்துலேயே வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன்னு கேளுங்க. நம்மளுக்கு ஒரு புக்கிங் வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம புக்கிங் கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். கஸ்டமர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டேன் பாருங்கள். ரைட் சைடில் இருக்க ஃபியூவலை நம்ம போட்டிருக்கு. அதுதான் நான் கெஸ் பண்ணேன். கடைசியில் பார்த்தா அது பக்கத்தில் படிக்கட் மாதிரி ஏறுது பாருங்கள். அதுதான் பிக்கப் பாயிண்ட். நம்ம இப்போ வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு ஓட ஆரம்பிக்கும். ப்ளீஸ் ஸ்டார்ட் லோடிங். Press the blue button only after loading is complete. Please start loading. Press the blue button only after loading is complete. வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு ஓடிட்டுருக்குங்க. அதுக்கு முன்னாடி ட்ரிப் டீட்டெயில்ஸை பார்த்தலாம். எங்கே பிக்கப் பார்த்தோன்னா ஐயப்பாக்கம், வானகரம், அடையார். இதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கிளியரான டீட்டெயில் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம வண்டியில் லோடு ஏற்றுறாங்க, அதை பார்க்கலாங்க. லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன மெட்டீரியல்னு கேட்டேன். பேனல்னாங்க. சரி ஓகே. எத்தனை பேனல் கேட்டேன். ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 2-3 ஐட்டம் தாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த 3 ஐட்டம் தான் அப்படின்னாங்க. சரி ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு. வெயிட் பண்ணுங்கள், பில்லு தரேன். இன்னொரு இடத்துல ஒரு பொருள் ஏற்றுவாங்க, அங்கே போய் அதையும் ஏற்றிக்குங்க அப்படின்னாங்க. சரி பில்லு வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு வண்டியில் கிளம்பியாச்சு. இந்த லொக்கேஷன் ஐயப்பாக்கம் லொக்கேஷன் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம லோடிங் கம்ப்ளீட்டட் கொடுத்தா தான் அடுத்த நம்ம லொக்கேஷனே நம்மளுக்கு காட்டும். அதே மாதிரி வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகே, லொக்கேஷன் ட்ராப் லொக்கேஷன் வந்துச்சு. இப்போ நம்ம மேப் நேவிகேஷன் அழுத்திட்டு கிளம்பிடலாம். 8.2 கிலோமீட்டர் இருக்குது கஸ்டமருக்கு. சரி நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பிடலாங்க. வேறு ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கான்னு நானும் செக் பண்ணி பார்த்தேன். எப்படிலாம் செக் பண்ணி பார்த்தாலும் ஷார்ட் ரூட் இல்லை. சரி ஓகே, இந்த லொக்கேஷனையும் நம்ம நோக்கி போயிடலாம். அதே மாதிரி புக்கிங் கஸ்டமர் யாருன்னு பார்த்து கேஷ் யார்கிட்ட ட்ராப் பாயிண்டில் வாங்கணுமா இல்லை நீங்கள் தருவீங்களான்னு கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புங்க. ஏன்னா அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குங்க.
நம்ம யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. திடீர்னு புக்கிங் கஸ்டமர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம யார்கிட்டையும் கேட்க முடியாது. கிளியராக கேட்டுட்டு கிளம்புங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட தாங்க நம்ம வரப்போகிறோம். நல்லா வேகமாக ஓட்டிகிட்டு போய்க்கிட்டு இருக்கோம். டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் முடிச்சோன்னா அடுத்த ஆர்டர் நம்ம எடுக்கலாம். ஏன்னா 10 செகண்ட் ஐடி, அதனால் எதுவும் பண்ண முடியாது. லொக்கேஷன் கிட்ட நம்ம வந்துட்டோங்க. நான் கெஸ்ஸிங் பண்ண மாதிரி ரைட் சைடில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆப்பில் 2வது வே பாயிண்ட் கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. அவர் கால் பண்ணி கேட்டேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த வண்டியா நம்பரை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, வண்டியை கொஞ்சம் முன்னாடி விடுங்க, நம்ம லோடு ஏற்றலாம் அப்படின்னாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் லோடு ஏற்றினாங்க. சந்தோஷம்தான். கஸ்டமர் லோடு ஏற்றிட்டாங்க. ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்லாம் இல்லை, வெறும் சின்ன மெட்டீரியல் பாருங்களேன், அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம அந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். வந்து அரைவல் கொடுத்துடலாம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். Please start loading. Press the blue button only after loading is complete. Please start loading. Press the blue button only after loading is complete. வெயிட்டிங் டைம் வந்து இப்போ ஓடிட்டுருக்குங்க. அதுக்கு முன்னாடி ட்ரிப் டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். எதாவது மாறி இருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் ஃபஸ்ட்லேயே தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு இந்த வே பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம 2வது காட்டும். கஸ்டமர் வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. இன்னும் சின்ன மெட்டீரியல் இருக்குன்னாங்க. அதையும் நம்ம வண்டியில் ஏற்றிட்டாங்க. சரி ஓகே, வேறு எதாவது இருக்கான்னு கிளியராக கேட்டுட்டேன். ஏன்னா போயிட்டு நம்மளால் ரிட்டர்ன் வர முடியாது. ஏற்றி முடிச்சிட்டாங்க, நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. வண்டியை பார்த்து நம்ம கிளம்பியாச்சு. சீட்டில் ஏறி உக்காந்து சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கண்டினியூ ட்ரிப் கொடுத்துடலாங்க. இந்த கண்டினியூ ட்ரிப் வரதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு ஆகுங்க. ஏன்னா கஸ்டமர் சீக்கிரம் லோடு ஏற்றிட்டாங்க. அதனால் இப்போ தாங்க எனக்கு வந்தது. கண்டினியூ ட்ரிப்பு கொடுத்தாச்சு. இப்போ போகிறது தாங்க 3வது வே பாயிண்ட்டு. எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்துடலாம். 15 கிலோமீட்டர் இருக்குங்க. வேறு ஏதாவது ஷார்ட் ரூட் எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். எந்த ரூட்டும் இல்லை. சரி நம்ம இந்த லொக்கேஷன் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, நம்ம வண்டியை இப்போ திருப்பணும். திருப்பியாச்சு, கிளம்பியாச்சுங்க இந்த இடத்துலேருந்து. அதே மாதிரியே கஸ்டமரு உங்களுக்கு லென்த்து ஏற்றுறாங்களோ சரி, ஷார்ட்டாக ஏற்றுறாங்களோ சரி, பில்லு ஒன்றும் மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறைய இடத்துல சேல்ஸ் டேக்ஸ்காரங்களாம் இருக்காங்க. அப்போ நம்ம மாட்டினோன்னா நம்ம வண்டியோட தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஏன்னா நிறைய பேர் புது வண்டிலாம் வாங்கியிருப்பீங்க, இந்த விஷயம்லாம் தெரியாது. ஏன்னா அடிக்கடி நிறைய இடத்துல இருக்காங்க. அதனால் கொஞ்சம் தெளிவாக போங்க. அது மாதிரி லென்த் ஏற்றினேன்னா கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. போலீஸ் ஃபைன் வந்தால் நீங்கள் தான் பண்ணணுன்ட்டு. இயற்கையை நான் ரொம்ப ரசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். அங்கே ஃபுல்லாக புறாவாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு அந்த வீடியோவில் கேப்சர் ஆகலை. லொக்கேஷன் பாருங்களேன், செம்மையாக இல்லை. 2 பக்கம் மரம், வேறு லெவலாக இருக்குங்க. கஸ்டமர் லொக்கேஷன் நோக்கி வந்தாச்சு. நம்ம இப்போ அரைவல் கொடுத்துடலாம். கஸ்டமர் ட்ராப் லொக்கேஷனை தாண்டி 1 கிலோமீட்டர் வந்தது. அதனால தான் இந்த மாதிரி க்ளோசிங் டைமில் காட்டுது. மார்க் அரைவல் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ வெயிட்டிங் டைம் வருது. Start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் வந்திருக்கு. கஸ்டமர்கிட்ட நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணேன். சரி ஓகே அப்படின்னாங்க. சரி முடியும் போது பார்த்து தரேன்னாங்க. சரி அவங்க என்ன கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்க வேண்டியதான். இன்கேஸ் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அப்படி ஆட் ஆகலைன்னா கஸ்டமர் கேரில் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கஸ்டமர் கேரில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரே கஸ்டமர் தாங்க லோடை பொறுமையாக இறக்கிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டேன், வேணான்ட்டாங்க. எங்கள் ஆள் இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னாங்க. சரி அவர் வந்துட்டார். அவரும் இவங்களும் சேர்ந்து இறக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வண்டி இப்போ வந்து காலி ஆயிடுச்சுங்க. புக்கிங் கஸ்டமர் வந்து ட்ராப் பாயிண்ட் அவங்ககிட்டயே கேஷ் வாங்கிக்கோன்ட்டாங்க. சரி ஓகே, கஸ்டமர்கிட்ட சொன்னால் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னாங்க. சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் சும்மா இருக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்டு ட்ரிப்பு கொடுத்துடலாம். என்ன அமௌண்ட் எதாவது டிஃப்ரெண்ட்டாக வருதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. எஸ் கொடுத்தாச்சு. 835 ரூபா. எதுவுமே இல்லைங்க. வே பாயிண்ட் 25 என்ன காமிச்சதோ அதே அமௌண்ட்டு தாங்க வரும். கஸ்டமர் எதாவது இஷ்டப்பட்டு கொடுத்தா உண்டு. கஸ்டமர் வந்து 850 ரூபா என்னமோ கொடுத்துருந்தாங்க. ஓகே, கேஷ் கலெக்டட் கொடுத்துடலாங்க. ஏன்னா கஸ்டமர் கேரில் நம்ம வந்து சொன்னாலும் இதே 15 ரூபா 20 ரூபா தாங்க ஆட் பண்ணணும். சில டைமில் அது கூட ஆட் பண்ண மாட்டாங்க. சரி கஸ்டமருக்கு ரேட்டிங் கொடுத்துட்டு தேங்க்யூ பிரேம்குமார் எம்னு வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ட்ரிப்பு கொஞ்சம் டிலே தான் வரும் 10 செகண்ட்னால. ஆஹா, அடுத்த ட்ரிப்பு 2வது ட்ரிப்பு ஆப்புக்குள்ளே வந்துருச்சு. பிக்கப் பாயிண்ட் பார்த்தோன்னா அடையாருங்க. இப்போ நான் லாஸ்ட்டு ட்ரிப் ஒன்று முடித்தேன் பாருங்கள், அதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. அதில் அடையாரில் தான் முடிச்சிருந்தேன். அதனால தான் என்னை பிக்கப் வந்து இங்கேயே கொடுத்துருந்தாங்க. ட்ராப் பாயிண்ட் வானகரம். ஆஹா, எங்கேருந்து வந்தனோ அதே இடத்துக்கே திருப்பி நம்மளை அனுப்புகிறாங்க. சரி எதாக இருந்தால் என்ன, போனால் நல்லது தான். ஆனால் இது வந்து ஆன்லைன் பேமெண்ட். கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டர் பிக்கப்புங்க. சரி நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி போயிடலாம். ஆன்லைன் அமௌண்ட்டை மட்டும் சீக்கிரத்தில் கேன்சல் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் ஆன்லைன் வந்து வேணான்றாங்க. நம்மளுக்கு ஆன்லைனில் போட்டாலும் நமக்கு இமீடியட்டாக அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது. மைனஸ் இருந்தால் அது கழிச்சிட்டு வரப்போகுது. அது நல்ல விஷயந்தான். அதேமாரி வேலெட்டை வந்து அப்பப்போ கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் மறுநாள் சேர்த்து வச்சு பண்ணிங்கன்னா வேலெட்டில் உங்களால் ரீசார்ஜ் பண்ண முடியாது. கஸ்டமர் லொக்கேஷன் 300 மீட்டர் காட்டுது. நான் சிக்னல் கிட்ட தான் இருக்கேன். அந்த ரைட் சைடில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன். கஸ்டமரோட லொக்கேஷனை வந்துட்டேங்க. லெஃப்ட் சைடில் தாங்க இருக்குது கஸ்டமர் லொக்கேஷன். வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன்னாங்க. சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஸ்டார்ட் ட்ரிப்பை கொடுத்துடணும். ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு டைம் ஓட போகுது. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கஸ்டமர்கிட்ட நான் கேட்டேன் அது என்ன ஐட்டம்னாங்க. கிளாஸுன்னாங்க. கிளாஸ் நம்ம வண்டியில் அலோடு இல்லையா? இல்லைப்பா நான் சேஃபாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் நான் ஓட்டணும் போல் தெரியுதுண்ணா. ஆமாப்பா அப்படின்னாங்க. சரி நம்ம போர்ட்டரில் வந்து கிளாஸ் ஐட்டம் வந்து அலோடு கிடையாது. நீங்கள் ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். மேடு பள்ளம்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். சரி ஓகே கஸ்டமர் கிளம்பிட்டாங்க. இப்போ நம்மளும் ஏறி வண்டியில் உட்காந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை வந்து லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து காட்ட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. அடுத்த மேப் லொக்கேஷன் வந்துருச்சு. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம். 17 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு பார்த்தேன். இல்லை. சரி ஓகே இந்த இதை நோக்கி போயிடலாம். கிளம்பியாச்சுங்க லொக்கேஷன் பார்த்து. ஒரு சில கஸ்டமரு அவங்களே எக்ஸ்ட்ரா தருவாங்க. அந்த மாதிரி தாங்க இவங்களே தரேன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போங்கன்னாங்க. சரி ஓகே நம்மளும் அவங்க சொன்னதுக்காண்டி நிதானமாக போனேன். இது எந்த இடம்னு தெரியுதாங்க? கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து மத்திய கைலாஷ் சிக்னலுங்க. முன்னாடிலாம் நான் ட்ரிப் எடுத்தேன்னா இந்த லெஃப்ட் எடுத்தேன்னா போயிட்டு லாஸ்ட்டில் ஒரு 2 கிலோமீட்டரில் போய் நம்ம யூட்டர்ன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குங்க. இப்போ தான் இந்த ரோடை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க பொழுது. ஏதோ பிரிட்ஜு வந்துட்டுருக்கு பொழுது. பாருங்கள் மேப்பில் உங்களுக்கு கிளியராக காட்டுது பாருங்கள். போயிட்டு அங்கே லாஸ்ட்டில் போய் நம்ம வந்து யூட்டர்ன் பண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்மளுக்கு பாருங்களேன் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு 1-2 கிலோமீட்டர் நம்மளுக்கு சேவ் ஆயிடுச்சு. சிக்னல் போட்டாங்க. கிளம்பியாச்சுங்க. சில கஸ்டமருங்க லொக்கேஷன் தப்பாக கொடுத்துட்றாங்க. நம்மளை ரொம்ப சுத்த வச்சிடுறாங்க. ஆனால் பேமெண்ட் பார்த்தோன்னா சேம் பேமெண்ட் தாங்க வரும். எதுவுமே பண்ண முடியாது. கஸ்டமரோட லொக்கேஷன் நோக்கி வந்தாச்சுங்க. இது தாங்க நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் காட்டுது. மேப்பில் செக் பண்ண பார்த்தா அந்த இடத்துல தான் நம்மளும் நிற்கிறோம். இந்த லொக்கேஷனாக இருக்கும் இல்லை இந்த கம்பெனியாக இருக்கும். இந்த 2 கம்பெனியில் ஏதாவது தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிப்பு வந்து அரைவல் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வெயிட்டிங் டைம் எல்லாமே கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆப்போசிட் கம்பெனி தான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து இறக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன ஐட்டம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். கண்ணாடி. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இறக்க ஆரம்பித்தாங்க. எந்த ஊர் போகுதுன்னு கேட்டேன். வெளியூர் போகுதுன்னாங்க. சரி லாஸ்ட் 2 ஐட்டம் தான். அதையும் இறக்கி முடிச்சிட்டாங்க. அவர்கிட்ட பேமெண்ட் எங்கே அப்படின்னு கேட்டேன். நீங்கள் புக் பண்ணவர்கிட்ட கேளுங்கன்னாங்க. சரி ஓகே நம்ம புக் பண்ணவர்கிட்ட கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி வண்டியை எம்டி பண்ணிவிட்டு வண்டிக்குள்ளே உட்காந்து ட்ரிப்பை வந்து நம்ம எண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி கேட்கலாம். அமௌண்ட் எதாவது ஃபேர் மாறி இருக்கா என்னன்னு தெரில. சரி நம்ம இப்போ வந்து ட்ரிப்பு எண்டு பண்ணிடலாம். எஸ் கேட்குது. ஆர் யூ வாண்டட் டு எந்த ட்ரிப்புன்னு கேட்குது. எஸ் நம்ம கொடுத்தாச்சு. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 738 பில் அமௌண்ட் வந்திருக்குங்க. இது வந்து ஆன்லைன் பேமெண்ட். அதான் பெய்டு ஆன்லைன் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. கஸ்டமர் வந்து என்னோட ஜிபே நம்பர் கேட்டாங்க. கொடுத்துட்டேன். 100 ருபீஸ் எனக்கு அமுச்சு விட்டாங்க. சந்தோஷங்க. அதுக்கு முன்னாடி கேஷ் கலெக்டட்னு கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார். இப்போ நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வெயிட் பண்ண போகிறோங்க. கம்ப்ளீஷன் ஸ்கோரு லாகின் டைம்லாம் இப்போ டக்குன்னு அப்டேட் ஆகுதுங்க. 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்டேட் ஆகுது. நல்ல விஷயம். காலையில் எனக்கு 0ல் இருந்ததுங்க. இப்போ 25ல் இருக்குது. லாகின் ஹவர்ஸு 12 ஹவர்ஸ்ன்னு இருக்குது. சந்தோஷம் தான். இந்த 3 நாளில் எப்படியாச்சும் லாகின் ஹவர்ஸ் வந்து 30 ஹவர்ஸ் நம்ம கொண்டு வந்துடணும். லாஸ்ட்டாக முடித்த சவாரியோட அமௌண்ட் பாருங்களேன். ₹629.54. இது வந்து கமிஷன் போக நம்மளோட ஏர்னிங்கு. கமிஷன் வந்து ₹108.46 கமிஷனு. கேஷ் கலெக்டட் 0ன்னு நம்மளுக்கு காட்டுது பாருங்கள். சரி ஓகே நம்ம ட்ரிப்புக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. மணி வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. என்ன சாப்பாடு வீட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ரசம் குழம்பு, மசாலா முட்டை. அவிச்ச முட்டையை வந்து மசாலா குழம்பு மிளகாத்தூள் போட்டு சும்மா நறுக்குன்னு டேஸ்ட்டாக இருந்தது. பசி ரொம்ப பொறுக்க முடியல. நம்மளும் அடுத்த ட்ரிப்பில் முடிச்சிடலாம் அடுத்த ட்ரிப்பில் முடிக்கலாம்னு சொல்லிட்டு மணி கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு இப்போ தான் நேரம் அமைஞ்சிது. சரி நல்ல விஷயந்தான். எப்போவுமே நான் நின்றுட்டு தாங்க சாப்பிடுவேன். வண்டி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம உட்காந்துட்டே ஓட்டுறனால எனக்கு நின்றுட்டு சாப்பிட்றதுக்கு தாங்க கரெக்டாக இருக்குது. ட்ரிப்பு வந்துருச்சு. 3வது ட்ரிப்பு வந்துருச்சு. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா வானகரம் பிக்கப் போட்டிருக்காங்க. வே பாயிண்ட் எதுவுமே கிடையாது. ட்ராப் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தோன்னா கேகே நகர். இது கிட்டத்தட்ட சிவன் பார்க் கிட்ட ட்ராப் வருதுங்க. இப்போ வந்து கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாம். கஸ்டமர் இருக்குது பாருங்கள். அந்த நம்பர் தான் புக்கிங் பண்ண கஸ்டமரு. ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தாங்க கால் பண்ணணும். அப்படின்னா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு பண்ணணும். சரி எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். 650 மீட்ரு. அடடே பரவாயில்லையே பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பக்கத்துலேயே தான் வருது. சரி நம்ம அந்த லொக்கேஷனை நோக்கி நம்ம போயிடலாம். இந்த மாதிரி எப்போவுமே லொக்கேஷன் பக்கத்துலேயே கொடுத்தோன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டீசல் வந்து வேஸ்ட் ஆகாமல் போயிடும். கஸ்டமர் லொக்கேஷன் நோக்கி தாங்க போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் கஸ்டமர் லொக்கேஷன் நான் கிட்ட வந்தாச்சு. சரி கஸ்டமருக்கு ஒரு கால் பண்ணேங்க. 4-5 தடவை பண்ணேன் எடுக்கலை. சரி நம்ம வந்து அந்த லொக்கேஷன் நோக்கி கிட்ட போயிட்டு நம்ம கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் கஸ்டமர் லொக்கேஷனில் தான் இருக்கேன். இந்த பில்டிங்கா இல்லை ரைட் சைட் பில்டிங்கான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் கஸ்டமரே எனக்கு கால் பண்ணாங்க.
ரைட் சைடில் தான் வருதுன்னாங்க. சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டு ட்ரிப்பும் நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். வெயிட்டிங் டைமும் ஓட ஆரம்பிச்சிச்சு கஸ்டமருக்கு. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஐட்டம் பார்த்தோன்னா வுட் ஐட்டம், இன்டீரியர் ஒர்க் பண்ணுறாங்களாங்க அந்த ஐட்டம் தாங்க. இப்போலாம் எவ்வளோ சிம்பிளாகிடுச்சு பாருங்களேன். முன்னாடி பழைய காலத்துலலாம் நம்மளோட பால்கனியில் இருந்து அதை அறுத்து ஒன்று ஒன்றா ஒட்டி எவ்வளோ வேலை செய்வாங்க. இப்போ எவ்வளோ மிஷின் வந்தனால எல்லாமே சைஸ் வேறு, அது வேறு, இது வேறு, அக்கு வேறு, ஆணி வேறு, எல்லாமே பக்காவாக அறுத்து பக்காவாக கொடுத்துருதுங்க. ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது. கஸ்டமர் ஒன்று ஒன்றா லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னும் அவ்வளோதானான்னு நினச்சிட்டே இருந்தேன். லோடு இருக்க வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களே அடிக்கிட்டாங்க, பக்காவாக அடிக்கிட்டாங்க. டயர் எடுத்து வெளியே வைக்க சொன்னாங்க. மேலே உள்ள ஆங்கிலை கழட்ட சொன்னாங்க. எல்லாத்தையும் நம்ம கழட்டி கொடுத்தாச்சு. பக்காவாக கரெக்டாக ஆட் ஆகாத மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நானும் ஏற்றி முடிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டே இருக்கேன். உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி ஓகே நம்மளோட லிமிட் வரைக்கும் தானே ஏற்றி முடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வண்டியில் போய் உக்காந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏற்றியாச்சு. இப்போ நம்ம லோட் கம்ப்ளீட்டட் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த லொக்கேஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். லோட் கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து மேப் வந்துருச்சுங்க. இப்போ ட்ராப் பாயிண்ட் மேப் வந்துருச்சு. கிளிக் பண்ணி பார்த்தோன்னா எத்தனை கிலோமீட்ரு, 6.9 கிலோமீட்ரு. ஓகே. வேறு எதாவது ஷார்ட் ரூட் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஓகே நம்ம இந்த லொக்கேஷன் நோக்கி நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம வண்டி எடுத்தாச்சுங்க. ஓப்பன் வண்டி எல்லாருமே தார் பை பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மழை வந்து எப்போ பெய்யுதுன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டுது. கரெக்டாக போய்க்கிட்டே இருப்போம், திடீர்னு மழை பெய்யுது. ஏன்னா சில ஐட்டம்லாம் வந்து நனைஞ்சிச்சின்னா வேஸ்ட் ஆயிரும். இந்த அட்டைப்பெட்டி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சுத்தமாக வேஸ்ட் ஆயிரும். அதனால் தார் பை பக்காவாக எடுத்து வச்சுக்கோங்க வண்டியில். உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா லோடு எதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. சுற்றி கஸ்டமரை பார்த்தேன், கண்ணுக்கு தெரில. ஓகே ரைட் சைடு பில்டிங்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, கஸ்டமர் ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் ரைட் சைடில் உள்ள பில்டிங்குன்னாங்க. சரி கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சு. நம்ம இப்போ வந்து என்ன கொடுக்கணும், அரைவல் கொடுக்கணும். அரைவல் கொடுத்ததுக்கப்புறம் டைம் ஓட ஆரம்பிச்சிச்சு. Please start unloading. Press the red button only after unloading is complete. கஸ்டமர் வந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பாதி கிட்ட இறக்கிட்டாங்க. அப்படியே பொறுமையாக இறக்குறாங்க. ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உள்ளே வண்டி விடக்கூடாது. ஏன்னா இங்கே நான் வந்து 2-3 ட்ரிப் வந்திருக்கேன் கேகே நகரில். உள்ளே வந்து விட்டுட்டு திருப்பி நான் வண்டியை வந்து வெளியே எடுத்து ரிவர்ஸில் விட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஏன்னா இப்போ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய வேலை நடந்துட்டு இருக்கனால உள்ளே அலோவ் பண்ண மாட்றாங்க. லாஸ்ட்டில் கீழே டோர் இருக்குது பார்த்தீங்களாங்க, அது வந்து இங்கே இறக்க வேண்டியது இல்லை அப்படின்னாங்க. நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் எனக்கு லொக்கேஷன் இது தான் ட்ராப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. இருப்பா நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, புக் பண்ணவங்களுக்கு. இந்த மாதிரி இங்கே ஏன் மாற்றி ஏற்றி விட்டீங்கன்னு அவர் கேட்குறாரு. எனக்கு தெரியல அப்படின்னாங்க. சரி நீங்கள் அதே வண்டியில் அமுச்சு விட்ருங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு பிரச்சனை. அப்புறம் இதே வச்சு கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க. அதனால் நான் ட்ரிப்பை வந்து எண்டு கொடுத்துட்டேங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட். 405 ரூபா கஸ்டமருக்கு பில்லு காட்டுதுங்க. சரி இப்போ நம்ம அவங்க என்ன தான் முடிவில் இருக்காங்க நம்மளுக்கும் தெரியல. அதனால் கேஷ் கலெக்டரும் கொடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்கேஸ் அடுத்த சவாரி எதாவது கொடுத்தா கூட நம்மளுக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே கஸ்டமருக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துடலாம். கஸ்டமர் 100 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன் கொண்டு போய் வச்சுருந்தாங்க. இல்லைங்க ஓனாக எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு கஸ்டமர்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் சரி கஸ்டமர் புக்கிங் போடுறேன்னாங்க. சரி நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். 10 செகண்ட் ஐடி எப்படி தான் புக்கிங் வரப்போதும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் புக்கிங் வந்துச்சுங்க. நீங்களே பாருங்களேன். பத்து செகண்ட் ஐடினால என்னால் எடுக்க முடியல. பார்த்தீங்களாங்க, இது ஒரு உதாரணங்க. நம்மளுக்கு எந்த ட்ரிப் வந்தாலும் இந்த மாதிரி தாங்க இருக்கும். யாராச்சும் எடுத்தது போக தாங்க நம்மளுக்கு வரும். என்னோட பேர் அதில் வரலன்னு சொல்லிட்டு திருப்பி கஸ்டமர் கேன்சல் பண்ணி இன்னொரு புக்கிங் போடுறாங்க. வெற்றிகரமாக 2வது முறையாக நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. பரவாயில்ல ட்ரிப்பு நம்மளுக்கே வந்துச்சு. பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா 337 ரூபா வந்திருக்குங்க. ஆனால் கஸ்டமர் 100 ரூபா கொடுக்குறேன்னாங்க. ஆனால் நான் ஓனாக எடுக்கிறேன், கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். போட்ட ரூல்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓனாக எடுக்கக்கூடாது. எடுத்தனா உங்களுக்கு கிட்டத்தட்ட பெனால்ட்டி வேறு போட்டுருவாங்க. ஆப்பை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த ட்ரிப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஓனாக மட்டும் எடுத்துடாதீங்க. ஐயையோ ட்ரிப்பு திருப்பி கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த கஸ்டமர். என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை இப்படி வாட்டி எடுக்குது அப்படின்னு கஸ்டமர்கிட்ட திருப்பி சொன்னேன். ஐயப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்கள் திருப்பி புக்கிங் போடுங்கன்னாங்க. கஸ்டமர் திருப்பி புக்கிங் பண்ணாங்க. எனக்கு வரல. ஏன்னா எனக்கு ஒரு தடவை ட்ரிப்பு வந்துட்டு கேன்சல் ஆனால் அதே ட்ரிப்பு எனக்கு வராது. கஸ்டமர் வந்து ஸ்டாஃப் மொபைல்லேருந்து புக்கிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் புக்கிங் எனக்கு வந்துச்சுங்க. வெற்றிகரமாக 4வது ட்ரிப்பு நம்ம எடுத்தாச்சுங்க.
4 சும்மா இல்லைங்க, 10 செகண்டில் 4 ட்ரிப் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சு, 2வது ட்ரிப் அக்செப்ட் பண்ணது அதில் கிளியராக காட்டுது பாருங்கள். இப்போ நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷனில் தான் இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அந்த ட்ரிப்பு நம்மளுக்கு அக்செப்ட் பண்ண முடியும். அதனால தான் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுது. பிக்கப் லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பாருங்களேன். நம்ம இப்போ அங்கேயே இருக்கனால தான் அந்த சிம்பல் வந்து அங்கேயே நம்மளுக்கு காட்டுது. நல்ல விஷயம் தான். ஏன்னா அதே இடத்துனால நம்மளுக்கு 0 மீட்டர் அப்படின்னா எந்த கிலோமீட்டர் இல்லைன்னு காட்டுது. சரி, நம்ம லோடு ஏற்றிட்டாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ட்ரிப்பு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம வெயிட்டிங் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஆனால் இது ஒன்றும் வெயிட்டிங் ஹவர்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. Loading. Press the blue button only after loading is complete. லோடு ஏற்றி நம்ம வண்டியில் ரெடியாக இருக்குது. மேப் அழுத்திடலாம். எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோன்னா 1.6 கிலோமீட்டர் தாங்க. பக்கத்தில் தாங்க காட்டுது. ஓகே, நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்பிடலாங்க. எப்போவுமேங்க நம்மளுக்கு ஒரு புக்கிங் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், திருப்பியும் அது கேன்சல் ஆகிட்டு திருப்பி அதே புக்கிங் நம்மளுக்கு வரவே வராது. வேறு கஸ்டமர் அந்த புக்கிங் போட்டாங்கன்னா நம்மளுக்கு வரும். அவங்க பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. லொக்கேஷன் வந்தாச்சு, கஸ்டமர் ஸ்டாப் பண்ணுறாங்க பாருங்கள், ரைட் சைடில் தான். கண்டிப்பாக கஸ்டமருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா புக்கிங் பண்ணும்போதே வே பாயிண்டோட புக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து இது தவறுதலாக இந்த இது வந்து ஏற்றிட்டாங்க. அதனால் கஸ்டமரால் எதுவும் தவிர்க்க முடியாத நேரத்தில் தான் இந்த புக்கிங் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. பாருங்கள், லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து இறக்க போகிறாங்க. பேக் சைடு இன்னொரு கேட்டில் இருக்குது. அந்த கேட் மூலிமா தான் நம்மளுக்கு இறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரைவல்னு கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் ஆரம்பிச்சிச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. லோடு இறக்க போகிறாங்க. நான் ஒரு 20 நிமிஷமாக வெயிட் பண்ணேங்க. இது ஒரே ஒரு ஐட்டம் தாங்க. யாருமே இறக்கிறதுக்கே வரல. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அந்த அண்ணனையே காணோம். மேலேயும் கொஞ்சம் கூப்பிட்டு பார்த்தேன், யாரையுமே காணோம். சரி, நம்ம என்ன தான் இன்றைக்கி வெயிட் பண்ண போகிறோன்னு ஆகிப்போச்சு. சரி, அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் உள்ளே இருந்து அண்ணன் வந்தாங்க. வந்து டக்குன்னு ஒரே லோடுனால இறக்கிட்டு போயிட்டாங்க. சரி, காசு யார்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னேன். இந்த புக்கிங் பண்ணாங்க யாரும், நீங்கள் தானே புக்கிங் பண்ணீங்கன்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா, இல்லை இன்னொரு மேடம்னாங்க. நம்பர் கொடுத்தாங்க. கேஷ் வந்து அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. சரி, நம்ம அதுக்கு முன்னாடி ட்ரிப் வந்து எண்டு பண்ணிடலாம். ஏன்னா கேஷ் அனுப்பிச்சிட்டாங்க. இது வெயிட்டிங் சார்ஜ் எதுவும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன அமௌண்ட்டோ நம்ம கிளியராக சொன்னோம். அந்த கேஷும் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ எண்டு ட்ரிப்பில் என்ன அமௌண்ட் வருது பாருங்கள், அதே ஃபேர் தான் நம்மளுக்கு காட்டும். ரூ. 335. இந்த ஃபேர் வந்து எதுவுமே மாறாது. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து 1 ஹவர் வெயிட்டிங் டைம் இருக்குது. அதேமாதிரி அது கஸ்டமருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்புறம் நம்ம இந்த சவாரி வந்து ஓனாக எடுத்தேன்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா வேறு ஐடியில் புக்கிங் வந்திருக்கு. அதனால் கஸ்டமர்கிட்ட சொல்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. லாஸ்ட் டைமில் சொல்லி நம்ம ஆப்பிள் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அது தவறுதலாயிரும். கேஷ் கலெக்டர்னு கொடுத்துடலாம். நம்ம கண்டிப்பாக ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து கஸ்டமர் கேர்லேருந்து நம்மளுக்கு கால் வந்துடும். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, வந்துருச்சு. கஸ்டமர் கேரில் தெளிவாக சொன்னேன், வந்த லோடில் ஒரு ஐட்டம் வந்து மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க புக்கிங் எனக்கு போட்டாங்கன்னு அக்செப்ட் பண்ண, திருப்பி கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் வேறு ஐடியிலேருந்து புக் பண்ணாங்கன்னா, சரி ஓகேங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போங்கன்னாங்க. சந்தோஷமாக அதுக்கப்புறம் ஓகே பண்ணி கேஷ் கலெக்ஷன் கொடுத்தாச்சுங்க. ரூ. 335 வந்தது. கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ட்ரிப்புக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நிறைய பேர் ஓனாகினா இது மாதிரி ட்ரிப் வந்ததுக்கப்புறம் எடுத்துடாதீங்க. அடுத்த ட்ரிப்பு வந்துச்சுங்க. 5வது ட்ரிப்பு நம்மளுக்கு வந்துச்சு. வெற்றிகரமாக எடுத்துட்டோம். எங்கேன்னு பார்த்தோன்னா, பிக்கப் வந்து வட பழனியிலேருந்து கணபதி சிவா நகர் அப்படின்ற வந்திருக்கு. ஹை டிமாண்டில் வந்திருக்கு. ரூ. 100 எப்படியே எக்ஸ்ட்ரா வரும். அப்போ கிலோமீட்டர் மிஞ்சி போனால் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் ட்ரிப் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நல்ல விஷயம் தான். எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலான்ற தைரியத்தில் தான் எடுத்திருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் பிக்கப்புன்னு நம்ம பார்க்கலாம். பக்கத்தில் இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷம்தான். அடித்து தூள் கலப்பலாம். 2.2 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது கூட பக்கம்தான். ஒன்று 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் அந்த மாதிரிலாம் வரும். சரி, நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட நெருங்கிட்டோம். இது எங்கேன்னு பார்த்தோன்னா, போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வர மாதிரி வருது. ஃபோரம் மால், வடபழனி. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மால் தெரியாமல் இருக்கவே இருக்காது. இப்போ வேறு ஏதோ பேர் மாற்றிருக்காங்களாம். அது என்ன பேர் நம்மளுக்கு தெரில. சரி, கஸ்டமர் வந்து யூட்டர்ன் பண்ணிட்டு வான்னாங்க. கேட்டாண்டியே நிற்கிறேன்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் போயிட்டு யூட்டர்ன் எங்கே இருக்குன்னு தெரியல, இந்த ராங் வேல போகலாமான்னு நினச்சோம். ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சரி யூட்டர்ன் பண்ணி வந்தாச்சு. கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சு. கஸ்டமரையும் பார்த்தாச்சு. என்ட்ரி பண்ணணுன்னாங்க. கஸ்டமரும் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள், நான் லோட் பண்ணிடுறேன்னாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு என்ன டைம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து டைம் ஓட ஆரம்பிக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ட்ரிப் வந்து ஸ்டார்ட் கொடுத்தோன்னே வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமர் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஒரு கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமான்னு கஸ்டமர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். இல்லை ஒரு 3-4 ஐட்டம் தான் அப்படின்னாங்க.
சரி ஓகே ரைட்டு அப்படின்னா. ஆனா உள்ளுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நான் டோர் போடுறேன் அதுக்கு மேலே வைக்கலாம் அப்படின்னா. சரி ஓகே முதல்ல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த ஃபோரம் மால்ல வேணா நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குங்க. கேட் பாஸு நிறையா இருக்குது. என்ட்ரி பண்ணாமல் உள்ளே வர முடியாது. நிறைய டைம் வெயிட்டிங்லாம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆகுமோன்னு நினச்சேன். ஆனா அந்த மாதிரி வெயிட்டிங்லாம் இல்ல. கஸ்டமர் ரெடியா எடுத்து வச்சிருக்காங்க. அதனால வந்தோனே டக்கு டக்குன்னு ஏத்துறாங்க. ஆனா இந்த மாரி இருந்தா தாங்க நம்மளுக்கும் நல்லாயிருக்கு. நெறையா ஃபீனிக்ஸ் மால் இந்த மாரிலாம் நீங்களும் போயிருப்பீங்க. வெயிட்டிங்ல போட்டா சில கஸ்டமர் வந்து காச பார்க்க மாட்டாங்க. நம்ம 1 ஹவர் வெயிட் பண்ணாலும் ரூ. 210 என்னமோ தான் காசு வரும். ஏன்னா அதுக்கு பதிலா நம்ம வேற ட்ரிப் எடுத்துட்டு போயிடலாம். கஸ்டமர்ட்ட எதுவுமே சொல்லவும் முடியல. சில நேரத்தில நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இதுவாயிரும். கஸ்டமர் ஏத்தி முடிச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க லோடு. நான் நெனச்ச அளவு கம்மியா தாங்க இருக்கு லோடு. லோடு கம்ப்ளீட்டட் குடுத்துடலாமாங்க? இப்ப லோடு கம்ப்ளீட்டட் குடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொகேஷன் நம்மளுக்கு காட்டப்போகுது. எந்த இடம் நம்மளும் செக் பண்ணிடலாம். எங்கன்னு பார்த்தோன்னா, கணபதி சிவா நகர் தான் போட்டிருக்கு. மேப் ஆன் பண்ணா எத்தனை கிலோமீட்டரு? 12 கிலோமீட்டர். ஓகே தான். எந்த திசைன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு திசையா வந்தா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே ஏறணும். ஏன்னா கஸ்டமர் நேரா போய் யூ டர்ன் பண்ணி தான் போ முடியும். ரிவர்ஸ்ல நீங்க போ முடியாது அப்டின்னாங்க. சரி ஓகே. நேரா மாலுக்கு பின்னாடி போயிட்டு, யூ டர்ன் அடிச்சுட்டு அப்படியே பொறுமையா போனேன். அதுவும் இங்க ஸ்பீடு போக்கூடாது. லிமிட் கம்மியா தான் போணும்னாங்க. செக்யூரிட்டி சொன்னாங்க. சரி ஓகேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. எங்கன்னு பார்த்து நான் மேப்ல செக் பண்ணி பார்த்தேங்க. கிட்டத்தட்ட கொளத்தூர தாண்டி மாதாவரத்துக்கு பக்கத்துல தான் வருது. சந்தோஷம். அது கூட வீட்டுக்கு போற திசை தான். அங்கேருந்து என்ன வீடு ஒரு 12, 15 கிலோமீட்டர் தான் வரும். இந்த மாரி வீட்டு திசையில கிடைச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சுச்சு. பானிபூரி கடையில முட்டை காளான சாப்பிட்டு நல்லா தெம்பாக்கிட்டேங்க. முடியல. ரொம்ப டயர்டா ஈவினிங் டைம்லாம் நம்ம ஒரு டீ அடிப்போம். அந்த டீ கூட இப்ப நம்மளால அடிக்க முடியல. வண்டி ஓரமா தான் கொஞ்சம் ஐட்டம்னால சேஃப்டியா வண்டிய வந்து ஓரமா நிப்பாட்டியாச்சு. அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பானிபூரி சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க இந்த இடத்துலேருந்து. நைட் டைம் ஆரம்பிச்சிச்சு. போக போக ரோடு வந்து பயங்கர டிராஃபிக்கா இருக்குங்க. மெட்ரோ ட்ரெயின் வேலை வேற நடந்துட்டு இருக்கு. அதனால இப்ப கொஞ்சம் ரோடு ஃப்ரீயா இருக்கு. அந்த ஃப்ரீ டைம்லயே நம்ம ஸ்பீடா வண்டி ஓட்டிட்டு கஸ்டமர் லொகேஷன் போயிடலான்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கேங்க. ஆனா கஸ்டமரோட லொகேஷன் பார்த்தோன்னா, ஒரு சந்து பொந்தா காட்டுதுங்க. லெஃப்ட் சைட்ல ஏதோ திரும்புற மாரி காட்டுது. ஆனா ரோடு வந்து அந்த சைட்ல சரி இருக்காது. நான் முன்னாடி ஒரே ஒரு தடவ போனேன். ரொம்ப கேவலமா இருந்தது ரோடு. சரி ஓகே நம்மளும் அத டர்ன் பண்ணி தான் பார்க்கலாம். ரோடு வந்து ரொம்ப மோசமா இருந்ததுங்க. அத என்னால வீடியோ எடுக்க முடியல. லாஸ்ட்டா இந்த ட்ரிப்பு முடிச்சதுக்கப்புறம் அந்த நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அத மறக்காம பாருங்க. அதுல ரோடு எவ்வளோ கேவலமா இருக்குன்னு போட்டிருப்பேன். இப்ப கஸ்டமரோட லொகேஷன் வந்துட்டேன். நம்ம அரைவல் குடுத்துலாம். அப்பதான் வெயிட்டிங் டைம் ஓடும். Start unloading. Press the red button only after unloading is complete. கொஞ்சம் ஐட்டம்னால கஸ்டமர் இறக்கிட்டாங்க. கஸ்டமர்ட்ட கேட்டேன், "எப்படிண்ணா இந்த மாரிலாம் வருது?" "ஏன் 2 வண்டியும் அப்படிதான்ப்பா மாட்டி மாட்டி போகுது. என்ன பண்றது? ரோடு போடுவாங்க எதிர்பார்க்குறேன். ரோடு போட்டாங்கன்னா அடுத்த செகண்டே நோண்டி விட்டுறேன்றாங்க." சரி ஓகே கஸ்டமர்ட்ட சொல்லிட்டு, ட்ரிப்பு நம்ம எண்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரிப்பை எண்ட் பண்ணிட்டேங்க. எண்ட் பண்ணிட்டு, "ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு எண்டுன்னு?" கேட்டது. அதுக்கும் ஓகே குடுத்துட்டேன். சுத்திட்டு கஸ்டமருக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பாருங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே கண்டிப்பா வராது. என்ன அமௌண்ட்டோ அதான் வரும். 587 வந்திருக்கு. அடிஷனல் சார்ஜ் ரூ. 80. நான் உங்ககிட்ட சொன்னேன்லங்க. ஐடி பண்ணா ஒரு 100 இல்ல ரூ. 80 எக்ஸ்ட்ரா தான் வரும். கேஷ் கலெக்டர்ன்னு குடுத்தாச்சு. ரூ. 587 கஸ்டமர்ட்ட கேஷ் வாங்கியாச்சு. ஸ்டார் ரேட்டிங் போட்டாச்சு. தேங்க் யூ பிரேம்குமார் வந்துச்சு. இதுக்கப்புறம் ட்ரிப் எடுத்தா வேஸ்ட்டுங்க. ஆஃப்லைன்ல போட்டுறலாம். ஆஃப்லைன்ல போட்டா ஒண்ணு காட்டுது. 10 AM to 8 PM அதுக்குள்ள தான் வந்து லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. பிரைம் அண்ட் பிரைம் ப்ளஸ் அந்த டைம்க்கு தாங்க உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ ட்ரிப் எடுத்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் கால்குலேட் ஆகாது. நம்ம இப்போ ஆஃப்லைன் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. டைம் ரொம்ப இருட்டிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே சவாரி எடுத்தோன்னா நீங்கள் மிஸ்ஸிங் ஏதாவது ஒன்று விட்டிங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம மொத்தம் 5 சவாரி எடுத்திருக்கோம். லாகின் ஹவர்ஸ் வந்து 9:35 மினிட்ஸ் எடுத்திருக்கோம். அமௌண்ட்டு பார்த்தோன்னா ரூ. 2460. பரவாயில்ல. ரொம்ப நாள் கழிச்சு 10 செகண்ட் டிலே ஐடியில் இந்த ட்ரிப் எடுத்தாச்சுங்க. என்னாலையும் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக உங்களாலையும் எடுக்க முடியாதாங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வெறித்தனமா ஓட்டுனீங்கன்னா, கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். கஸ்டமரோட லொகேஷன் காட்டுறேன்னு நான் பாருங்க. ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ரோடு எவ்வளோ மோசமா இருக்கு பாருங்க. நடுவில் அப்படியே கேப்பா இருக்குங்க. வண்டி டயர் போய் அதில் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. டப்புன்னு உள்ளே இறங்கிரும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்து வர மாதிரி ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல நின்று வர வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல அவர் வண்டியே மாட்டிருக்குன்னா நம்ம வண்டியில் எப்படி, அது வந்து தோஸ்து பொலேரா இருக்குது. அப்போ நம்ம வண்டியில் எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். கஸ்டமர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொன்னார். நான் எப்படிங்க வியாபாரம் பண்ண முடியும், நீங்களே இப்படி சொல்கிறீங்கன்னா, இதே மாதிரி எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா. சரி கஸ்டமரோட இது வருத்தத்தை எனக்கு புரிஞ்சிச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் ரோடு போடுவாங்க அப்படின்னா. ஏங்க ரோடு போடுறாங்க, அதுக்கு அடுத்த செகண்டே தோன்றாங்க அப்படின்றாங்க. சரி ஓகே நம்மளும் வெயிட் பண்ண பாருங்களேன். அந்த ரோடை பார்த்தா பயமாக இருந்தது. அதனால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி எந்த பக்கம் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். வண்டி வந்தது. இந்த பக்கம் போகிறதுக்கு எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. சரி இப்படியே போயிடலான்னு சொல்லி போயாச்சுங்க. இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தாங்க 10 செகண்ட் ஐடியில் இந்த மாதிரி தான் டிலே ஆகும். ஒரு டைம் வராமல் இருந்திருக்கு. அந்த வராமல் இருந்தது கூட நான் வீடியோவில் போட்டிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது வந்து வந்தது. ரூ. 2400 ஓட்ட முடியுது. நீங்கள் எந்த சவாரியாக இருந்தாலும் எடுக்கணும்.
அப்படி எடுத்தால் மட்டும் நீங்கள் 10 செகண்ட் ஐடியா இருந்தால் எடுக்கலாம். எதுனாலும் 300 230 இங்கே நான் ஒரு நோக்கத்தோடு தாங்க ஓட்டினேன். கண்டிப்பாக வரும்னு நினச்சா அதே மாதிரி வந்துச்சு. லாகின் ஹவர்ஸும் வந்துருச்சு, அமௌண்ட்டும் வந்துருச்சு, நம்மளுக்கு டைமிங்கும் கரெக்டாக முடிஞ்சிச்சு. வீட்டு திசையில் ஒரு 15 கிலோமீட்டரு நிம்மதியாக ஓட்டியாச்சு. இன்னும் 2 நாள் இருக்குங்க. அந்த 2 நாளும் ஓட்டிட்டு வர திங்கக்கிழமைலேருந்து நம்ம ப்ரைம் பார்ட்னர் ஆகுறோம். அடுத்தடுத்த வீடியோ எடுக்கிறோம், இதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுறோம். என்ன அமௌண்ட் ஓட்டுறோம், ஒரு 3-4 ரூபாய்க்கு நம்ம டச் பண்ண முடியுதான்னு நம்மளும் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தளர விட்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி ஓட்ட ஆரம்பிங்க. எனக்கும் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுது, என்ன பண்ணுறது, ஓட்டி தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வர திங்கக்கிழமைலேருந்து நான் ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் இருக்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இருக்க மாட்டேன், நல்லபடியாக ஓட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.